நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்தவர் எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சமூகத்தில் பிரச்சனை இல்லை. ஐயா பெரியார் அவர்கள், மதம், உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் கோட்பாடு. மதத்திற்கும் அரசிற்கும் என்ன சம்பந்தம்? அது அவரவர் விருப்பம். நீ இவ்வளவு இந்து இந்துன்னு பேசுகிற, நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பாள. மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு யார் உலகத்தில்? இந்தியா தான். பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன் ஹே, உள்ளவன் சாப்பிட்டா கொன்னே விடுவேன் ஹே. நம்ம ஹே தான். 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அந்நிய செலாவணியை மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா சம்பாதிக்குது. எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது? யாராவது அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நாடுகள். அங்கே ஒன்று ஊட்டி விட்டு மாட்டை பாதுகாக்கிற புனிதர்கள் ட்ரம்ப் வரும்போது 7 வகையாக மாட்டுக்கறியை வறுத்து சமைச்சு பொறிச்சு ஊட்டி விட்டது இவர்கள் தான். தெருவில் வந்தால் பாலை கொட்டுவார்கள், நெய்யை எரிப்பார்கள், மூத்திரத்தை குடிப்பார்கள். கோட்பாடு. உனக்கு சான்று வேணுமா? அனுப்பி வைக்கிட்டா உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டு அனுப்பிவிடு. டே, கீழே விட விளைவிடுறது இல்லைடா மூத்திரத்தை, அப்படியே ஏந்தி குடிப்பாங்க. பாலை கொட்டுவார்களடா, நெய்யை எரிப்பார்கள். உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை? எங்கே? சொல்றாங்க. நாயில கூட சாதி இருக்கு. பமேரியன், ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், அப்படி நாயில் கூட சாதி இருக்குல்ல. அப்போ மனுஷால இருக்காதா? அப்போ என்ன சொல்லுது? பைத்தியக்காரா, நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு. அதுக்கு பேர் வச்சதே நீதான்டா நாயே. நாயின்னு பேர் வச்சது நீ தானே. நான் கோல்டன் ரெட்ரீவர் அப்படி தெருவில் தூக்கி தெரியுதா? கூட 2 லோஃபா கத்திக்கிட்டு தெரியுதா? ஐயோ, இந்த மனுஷப்பைய கூட்டம் ரொம்ப கொடுமையான கூட்டமுங்க. அதான் வந்து சொல்கிறான்ல, கிளாடு புரிங்கோ. நம் தாய் இயற்கை அன்னை சால கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை. ஏன் என்னாச்சு? ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். நம் தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தான். ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, மரம் மரமாக இருந்தது, மலை மலையாக இருந்தது. பிறகு பணத்தாசைக்கு இவர்கள் வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 15 வயதிலே 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், வாருங்களின் பிள்ளைகளை காப்பாற்ற. அதான் வந்து நிற்கிறோம். கிளீன் இந்தியா இருக்கு. கிளீன் இந்தியா ஏன் ஊரில் இல்லை, ஒரு நாட்டில் இல்லை? ஏன் இல்லை? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி தான் இந்தியாவில். ஏன் அதெல்லாம் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை அப்படின்னா எத்தனை லட்சம் கார் ஓடுது? எவ்வளவு மரங்களை நீ வச்சிருக்க? அப்போ நீ சுவாசிப்பது என்ன, காற்றா கந்தக துகளா? எதையும் யோசிக்காத, கண்ணை மூடிட்டு போட்டு. உனக்கு மதம் முக்கியம், சாதி முக்கியம். எது போனாலும் என்ன? மணலை அள்ளிட்டு போயிட்டானே, அது போனால் போட்டு. சாதி இருக்குல்ல, சாதி. மலையை வெட்டிட்டான், அது போட்டு. நமக்கு மதம் இருக்குல்ல, மதம். கடைசியா மயிரையா திம்ப? எதை திம்ப? அப்புறம் மணலும் மலையும் இல்லை என்றால் மழை எப்படி பெறுவாய்? மலையற்ற நிலம் பாலைவனம். இதை ஏன் படிக்கல நீ? ஏன் படிக்கல? பாலைவனத்தில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு உன் நிலம் வரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலையனும் படிமம் கொள்ளும். எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் இளங்க படிட்டான். முல்லையும் குறிஞ்சியும்னா மலையும் காடும் அடிச்சிட்ட. நிலம் நல்லியல் விளக்கும். மலையும் காட்டையும் அடிச்சிட்டீங்கன்னா மருத நிலம் வேளாண் நிலங்கள் நல்லியல் விழுந்து நிலம் நடுக்குறும். எர்த்துக்வாக், பூகம்பம். என்னை வந்து கேட்குறேன், அண்ணே ரங்கமலை ஆடுதுண்ணே அடிக்கடி, ஏதோ சரக்கரக்கு போட்டுக்க முடியாதுன்னு. வேற என்ன சொல்கிற? இவங்க ஒருவேளை அங்கங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா என்னமோ அதில் எடுத்து குடிச்சான்னு. போடு உதயசூரியனுக்கு, ரெட்டாளைக்கு, தாமரைக்கு, கை சின்னத்துக்கு. நீ நினைக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நீ தெரிஞ்சுக்க. நான் மட்டும் தான் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்கிறியா நீ? இத்தனை தடவை ஓடியாரது மோடி எதுக்கு? வள்ளுவருக்கு நாங்கள் அது கட்டுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம்லாம் ஓட்டு யாருக்கு? எனக்கு தான்.
தம்பி அண்ணாமலை பயணம் பண்ணார். என் மண் என் மக்கள், அது என்ன அரசியல்? என் அரசியல், தமிழ் தேச அரசியல். என் மண் என் மக்கள் கர்நாடகாவில் நடந்திருந்தா இந்திய அரசியல். என் மண் என் மக்கள் குஜராத்தில் நடந்திருந்தா இந்திய அரசியல், இந்திய தேசிய அரசியல். தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் வச்சு நடந்தா என் தேச என் அரசியல், தமிழ் தேச அரசியல். அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். வேலை தூக்குனா யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். பணம்பால் தென்னம்பால் தமிழ்நாட்டிலே முதலாக அறிமுகப்படுத்த சொல்ல நான் தான். அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். யாருக்கு? எனக்காக. ஆடு மாடு வளர்த்தால் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆடு மாடு வளர்க்க வேண்டும், பாலில் பெரிய பொருளாதாரம். யார்? பிரதமர். எனக்கு தான் ஓட்டு கேட்குறேன். அப்படியே நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் மீ, எனக்காகத்தான். அம்மா கனிமொழி, யார் தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்களும் எனக்கு தான். எங்கள் ஐயா எடப்பாடி, எங்கள் ஐயாவுடைய எடப்பாடி, தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். அது நான் சொன்னது தான், நான் சொல்கிறது தான். அதான் தமிழ் தேசியம். எல்லா திராவிடனுக்கும் இந்தியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தமிழ் தேசியத்துக்கு தானாக வந்துட்டான். புரியுதா? தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு. திராவிடம் தமிழர் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இந்தியம் பெருத்த ஏமாற்று, இருந்ததில்லை, உருவாக்கப்பட்ட கற்பிதம். தமிழ் தேசம் என் மொழி, என் இனம், கலை, பண்பாடு, இலக்கியம், வரலாறு, என்னுடைய நிலம், வளம், என்னுடைய வழிபாடு, இவற்றையெல்லாம் காப்பது, மீட்பது, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், எல்லாவற்றையும் காப்பது. இதற்கு ஒரு அரசியல். தேசம் தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல். இது பாசிசம், இது இனவெறி, இன வெறுப்பு என்றால் நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல், வெறுப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்றால் மாநில உரிமைகளில் முதலான உரிமை அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமையின் முதன்மை உரிமை. நான் தமிழ் தேசம் பேசுவது தீங்கு, அது நேசன், ஆன்டி நேசன், தேச துரோகம், பாசிசம். அப்போ தெலுங்கு தேசம் என்று நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல, அவரோட என்ன இதுக்கு கூட்டு வச்ச? இப்போ வச்சிருக்க தெலுங்கு தேசத்தோட. தெலுங்கு தேசத்தோட ஏன் இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது? தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்குமா? அது வாழைப்பழம், இது வேப்பங்காய. என்னது? மலையேறி போயிட்டுது, எப்படி மோதுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல கூட்டத்து கட்டாலும் கொடுக்க முடியாதுங்க, நிறையா கூட்டம் கூடிடும், பிரச்சனை ஆயிரும். எங்கேயாவது சந்துக்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேச்சு பேச்சுறது. நாங்கள் ஓட்டு கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறது, குறுக்க அவங்கள அனுப்பி விடுறது. அவங்க ஒரு சின்னத்தை கத்திட்டு போவாங்க. இந்த அநாகரிகம்லாம் இப்போ தான், இந்த திராவிட ஆட்சியில் தான். பயந்து நடுங்கிற ஒரு கட்சியில் கிடைக்கிற, கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி பைக்கில் போட்ட மாதிரி ஒரு ஓட்டு 2 ஓட்டு வச்சுருக்கலாம் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கொடி தனியாக பறக்குதுன்னா அது தலைநம் பிடிச்ச புலிக்கொடி மட்டும்தான்டா. எங்கடா நான் தான் சொல்லல, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனித்துத்தான். நாய் நரி எல்லாம் வேட்டையாடும் போது 4 நாய் சேர்ந்து போது நல்லா இருக்கும். புலி இன்னும் 2 புலி என் கூடவா வேட்டைக்கணும், நல்லா இருக்காது. புலி தனியாக போய் வேட்டையாடினா தான் நல்லா இருக்கும். எதற்கு இவ்வளோ உறுதி? உண்மை நேர்மை இருக்குது, உறுதியாக இருக்கும். மக்களை நேசிக்கிறோம், எங்கள் அன்பை கடத்துகிறோம். என்னைக்கு எங்கள் அன்பு என் மக்களுக்கு புரியுதோ அப்போ நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் வெல்வோம். அவர்களுக்கு தெரியாதா இந்த பிள்ளைகள் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, மக்களை நேசித்து நிற்கிறார்கள் என்று? என் மக்களுக்கு தெரியாதா? ஒரு வலிமையும் இல்லை. பரம்பரையாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வாரிசு இல்லை. ஒரு கட்சியிலிருந்து பிரித்து கொண்டு கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஒரு கட்சியில் நியமன தலைவர்கள் இல்லை. இது நாங்கள் உருவாக்கிய குடி, இது நாங்கள் வகுத்த கொள்கை பாதை. எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து எங்கள் மூச்சை பேச்சாக்கி உணர்வு சூட்டை ஏற்றி ஒன்று திரட்டிய கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல். எங்கள் மொழியை, இனத்தை, மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல்.
படை. இந்த தேர்தலில் என் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. தேர்தல் புறக்கணிப்பு என்பதை கைவிடுங்கள். குறிப்பாக பரந்தூரிலே, வேங்கவயல்லே தேர்தலை புறக்கணிப்பதால் என்ன தீர்வு வரும்னு நினைக்கிறீங்க? பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரம்மா தண்ணி ஊற்றி உரம் போடுவா? யார் பராமரிப்பா? பார்க்க மாட்டார்கள். எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. எவன் எங்கள் உரிமைக்காக உணர்வை மைத்து பேசினானோ, எங்களோடு நின்றானோ, அவனுக்குத்தான் ஓட்டு என்று முடிவெடுத்தால் அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள். இப்போ நாங்கள் மானங்கட்டு போடுவதில்லையா? காவிரியில் தண்ணி தரவில்லை என்றாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு, காங்கிரஸுக்கு ஓட்டு. அது கூடவே திமுக நிற்கிது துரோகி, அதுக்கு ஒரு ஓட்டு. என் இனத்தை லட்சக்கணக்காக கொன்றான் காங்கிரஸ், ஆனாலும் ஓட்டு, மானங்கட்ட ஓட்டு. அது கூடவே இருந்த துரோகத்தை செய்தது திமுக, அதுக்குத்தான் ஓட்டு. ஏன்? சூடு சொரணை இல்லை, சூடு சொரணை இல்லை, மானங்கட்டு போச்சு. ரத்தத்தை பரிசோதிக்கணும், மரபணு மாறிடுச்சு, ஓட்டு. கச்சத்தீவை எடுத்து கொடுத்து மீனவன் வாழ்வை பறிச்சிட்டான், காங்கிரஸுக்கு ஓட்டு. பாரதிய ஜனதா எடுக்கலை, ஆனாலும் ஓட்டு. கலவரத்துக்கு பிறந்த பயல்கள் குஜராத்லையும் மணிப்பூர்லையும் கலவரத்திலே தான் வளர்ந்தாங்க கட்சியை. மணிப்பூர் கலவரம் ஏன் உருவானது? அந்த கலவரத்தை ஏன் தடுக்கல? இவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை, இவ்வளவு பெரிய அதிகாரத்தை, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வைத்துக்கொண்டு அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாதா? முடியும். ஏன்? தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன், கிறித்தவன் ஓட்டு தனக்கில்லை, அவ்வளவுதான். ஓகி புயலில் செத்து போனான், காக்க வரல பார்க்க வரல. ஏன்? மீனவ கிறித்தவர்கள், அந்த ஓட்டு பிஜேபிக்கு இல்லை. என்ன நடந்தது? ஒரே நாளில் 40,000 ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லை, தூக்கிட்டான். கேட்க சொல்லு, கேட்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் ரைடுக்கு பயந்தவர்கள், இன்கம் டாக்ஸ், இடி ரைடுக்கு பயந்தவர்கள். நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள். ஏன்? ஒன்றும் இல்லை. எல்லார் வீட்லையும் ரைடு போட்டியே, எங்கள் வீட்டு போட்டு என்னையே ரைடு தான் போட முடியும். ஜூன் 4 தெரியுமில்ல யார் ரைடு விட்டுருக்கா தேர்தலில்? இந்த தேர்தலை தெரிஞ்சிருமில்ல. தேர்தலை புறக்கணிக்காதீர்கள். யாருக்கு வலிமை சேர்த்தால் உங்கள் வலி தீரும் என்று யோசியுங்கள். நோட்டாவுக்கு போடுவதையும் என் உடன் பிறந்தார்கள் தவிருங்கள். இருக்கிற அரசியல் ஆற்றல் எதுவும் பிடிக்கவில்லையா? எங்களை கூட பிடிக்கலையா? விட்டுருங்க, நீங்களே வாங்க. ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி தேர்தலை சந்திங்க. எத்தனை சுயேட்சை நிறுத்தினார்களே, அப்படி நில்லுங்க. நோட்டா என்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? எப்படிப்பட்ட அணுகுமுறை? நன்றாக சமைத்து நீங்களும் சாப்பிடாமல் யாருக்கும் கொடுக்காமல் குப்பையில் கொட்டினால் எப்படிப்பட்ட முறையோ அப்படிப்பட்ட முறை தான் நோட்டாவுக்கு போடுவது. நோட்டாவுக்கு 1,50,000 வாக்கு நீங்கள் செலுத்தினாலும் 10 ஓட்டு ஒருத்தர் வாங்கினால் அந்த தொகுதியிலே 10 ஓட்டு வாங்கியவர் தான் வென்றவர். 1,50,000 வாங்கின நோட்டா வென்றதாக அறிவிக்காத அப்படிப்பட்ட ஜனநாயகம் இங்கே இல்லை. அப்போ என்ன மாறுதல் வரும்? என்ன புரட்சி வரும்? ஒன்றும் வராது. இருப்பதில் சிறந்தது எது? தேர்வு செய். இல்லை நீயே சிறந்தவனா? தேர்தலுக்கு தெருவுக்கு வா. தேர்தல் நில்லு, வீணடிக்காது. அப்புறம் என் அன்பு மக்கள், எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருங்கள். நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறிட போகுது நினைக்காதீர்கள், நினைக்காதீர்கள். மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிலிருந்து பிறக்கட்டும். யார் போட்டாலும் போடலினாலும் நான் ஓட்டு போடுவேன். என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றுவேன். செய்யுங்கள், எங்களுக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஓட்டு கட்டாயம் போடுங்கள், உறுதியாக போடுங்கள். யாருக்கோ போடுங்கள், போடுங்கள். புறக்கணிக்காதீர்கள், நிராகரிக்காதீர்கள், இருந்து விடாதீர்கள் வீட்டில். அது கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் பொறுப்புணர்வோடு வந்து வாக்கு செலுத்துங்கள். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவவர்களின் எண்ணிக்கையை குறையுங்கள். ஒரு தலைமுறை தயாராகி வர வேண்டும். என் வாக்கை நான் விற்க மாட்டேன். ஏன்? மதிப்புமிக்க என் உரிமையை விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். அதை நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்கள்.